திருநங்கைகள் குறித்த முழுமையான கணக்கெடுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரியில் திருநங்கையர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கையர் தினம் புதனன்று அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு முற்போக்கு எழுத்தாளர், கலைஞர்கள் சங்கம் மற்றும் சகோதரன் மேம்பாட்டு சங்கம் சார்பில் புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. திருநங்கையர் குறித்து முழுமையான அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும், அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டு வழங்க வேண்டும், இலவச வீடுகளை ஒதுக்க வேண்டும் என்று திருநங்கையர் வலியுறுத்தினர். ரேஷன் கார்டு எல்லா திருநங்கைகளுக்கும் நாங்க போய் ஒருத்தவங்களும் அவங்க வீட்டு வாசல் நிக்கிற மாதிரி கேட்கறது. எல்லா திருநங்கைகளுக்கும் அடிப்படையில் எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கொடுக்கணும். அதே மாதிரி ஓட்டர் ஐடி கொடுக்கணும். அதே மாதிரி ஆதார் அட்டைகள் கிடைக்கணும். இது வந்து பேசிக் அடிப்படை. அதுக்கப்புறம் பார்க்கணும் இருப்பிடம் எங்களுக்காக எவ்வளவு பேருக்கு இடம் ஒதுக்கிறாங்க, இலவச மனைப்பட்டா கொடுக்கறாங்க, இல்லாட்டா குடியிருப்புல வந்து எங்களுக்கு ஒரு கோட்டர்ஸ் மாதிரி கட்டி கொடுக்கணும். இது வந்து முக்கியமாக வச்சிருக்கோம். அது மாதிரி இல்லைக்கு அறுவை சிகிச்சையை பத்தி பேசணும். நம்ம பாண்டிச்சேரியில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் 2 ஜிப்மர் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதுல பார்க்க போனா இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து தரணும்னு சொல்லி கேட்கிறோம். தஞ்சாவூரில் தங்கள் மீதான அவப்பெயரை நீக்கும் வகையில் 2 திருநங்கைகள் ஆட்டோ ஓட்டி தன்னம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றனர். திருநங்கைகள் என்றாலே பாலியல் தொழில் செய்வது, வசூல் செய்வது என்ற நிலையை மாற்றும் வகையில் தஞ்சையைச் சேர்ந்த ராகினி, சத்யா எனும் 2 திருநங்கைகள் ஆட்டோ ஓட்டி தன்னம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டுகின்றனர். திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில எப்படி இருந்தாக்கா, ஏதாவது கடையா போய் வசூல் பண்றது, பாலியல் தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட இது இருந்துச்சு. ஆனா இதுல எத்தனையோ திருநங்கைகள் திளைச்சு அவங்களும் உழைச்சி சம்பாதிக்க முடியும், தன்னம்பிக்கையோட வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நானே ஒரு எடுத்துக்காட்டா கூட இருக்கலாம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல முதல் முறையா ஆட்டோ ஓட்டுறேன். இவர்களையும் இந்த சமுதாயம் மதிக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு.